ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இறால் தொக்கு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 1/2 கிலோ இறால் எடுத்துக்கிட்டேன். இறாலை வந்து முதல்ல இந்த மாதிரி சுத்தமா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்பதான் இதுல வந்து காரம், உப்பு எல்லாமே இறங்கும். அதுக்காக இப்படி நம்ம பெரட்டி இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இது போல இதை நம்ம நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே இது ஊறட்டும். நம்ம பெரட்டி ஊற வச்ச இறாலை நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதையெல்லாம் இப்படி எண்ணெயில ஃப்ரை பண்ணி இறாலை எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மசாலால போட்டு பெரட்டி வச்ச இந்த இறாலை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இப்ப இறால் தொக்கு செய்யறதுக்காக 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி மெலிசான வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்டியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போட்டு நம்ம வதக்குறோம். வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்ல, அந்த அளவுக்கு இதை வதக்குங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே நாம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதுல இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுல ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போட்ட உடனே கொஞ்சமா தூள் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இந்த உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம அதில் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின வாட்டி இந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும். தண்ணி ஊற்றின வாட்டி அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற அந்த இறால் பீஸ் எல்லாமே எடுத்து நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா அந்த மசாலாக்கள் எல்லாம் வந்து இறாலில் வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட வாட்டி நம்ம கடைசியாக வேணும்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை இறால் தொக்கு செஞ்சு பாருங்கள். இது நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.